எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வி ஆர் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் டேவோட ஓப்பனை பார்க்க போகிறோம். ஸோ 25,888 அப்படின்றது ஓப்பன். ஸோ 25,888 அப்படின்னா ஸோ நியரஸ்ட்டில் என்ன ஸ்ட்ரைக் இருக்குது, ஸோ அதுதான் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 25,900 கால் அண்ட் போட்டு தான் வந்து ஸோ ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி லோட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸோ காலோட க்ளோஸ் அண்ட் புட்டோட க்ளோஸில் ஆவரேஜ் எடுத்து 143 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு லைனாக போட போகிறோம். ஸோ திஸ் லைன்ஸ் வி கன்சிடர் பிரேக் ஈவன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக் என்ன கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கால் ஆப்ஷன் அந்த லைனை சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக பை. ஸோ புட் ஆப்ஷன் அந்த லைனை சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக செல் வந்து நடக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ பேசிக் திங். ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் நமக்கு அரௌண்ட் வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் அப்படின்றது லோவரில் வந்து ட்ரேட் ஆகிறோம். ஈவன் அது ஹை மேட் பண்ணியிருக்கும் போது. ஸோ புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார் அந்த லைனை ரெசிஸ்டண்ட் அடிக்கிறான். ஸோ அவனுக்கு கீழவே ட்ரேட் ஆகிறான். ஸோ மெயின் ரூல், ஒரு ஓப்பனிங் ஏடிஎம் கால் அண்ட் புட் ரெண்டு பேருமே பிலோ த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ இண்டிகேட்டிங் டிகே. ஸோ ரெண்டு பக்கமுமே ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அட் 10:20 ஸோ மெயின் ட்ரெண்ட் சைட்வேஸ், ஸ்கேல்பர்ஸ் ஃபோக்கஸ் லாங் வித் ப்ரீமியம் சப்போர்ட் அப் டு 26K. ஓகேங்களா. ஏன்னா எங்களுக்கு ஒரு டேட்டா படி ஸோ மேக்ஸிமம் அப்படின்றது 26K வரைக்கும் ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ மெயினாக சைட்வேஸ், ஸோ அதில் எனக்கு ஒரு 10 பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஸோ ப்ரீமியத்தை வச்சு லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பனிங் ஏடிஎம் போத் ட்ரேடிங் பிலோ த பிரேக் ஈவன் ஸோ சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10:38க்கு நம்மளோட கம்யூனிட்டியில் நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் கரையுது அப்படின்னும் போது ட்ரேட் பண்ணாமல் வெளியே நிற்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ராஃபிட் வராதுன்னு தெரியும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவங்க கரைச்சி நம்ம சாப்பிட தான் போகிறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஏன் போயிட்டு நம்ம அங்கே ட்ரேட் எடுக்கணும். ஸோ வந்து நமக்கு ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் கேப் அப் பண்ணி கொடுக்குறானோ ஸோ அன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங்கில் ஸ்ட்ராடல் போட்டாங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி வந்து ஹை ப்ராபபிலிட்டி சைட்வேஸுக்கான சினாரியோ. ஓகேங்களா. ஸோ ப்ரீமியம் டிகே, ஸோ ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ ஈவன் தான் நீங்கள் நமக்கு ஃபஸ்ட் பார் அனாலிசிஸ்ன்னு உள்ளே வரீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் பார் அனாலிசிஸும் இண்டிகேட்ஸ் சைட்வேஸ். ஓகேங்களா. ஸோ அப்படின்னும்போது நம்மளோட கம்யூனிட்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலை, முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணால் சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பனிங் ஏடிஎம் ட்ரேடிங் பிலோ த பிரேக் ஈவன் அதை நீங்களே வந்து எடுத்துக்கலாம். ஆமாம் சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ ஐடிஎம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11:11க்கு அவனோட பிரேக் அவுட் கொடுத்து ஸோ ஒரு 10-15 பாயிண்ட் தான் ரியாக்ஷன் கொடுத்தான். ஸோ ஐடிஎம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 25,800 எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக வந்து 10 பாயிண்ட் ரியாக்ஷன் கொடுத்து தென் வந்து ஃபெயில் ஆகிட்டான். ஸோ அவனும் வந்து பிலோ த பிரேக் ஈவன் வந்து 25,600 புட் ஆப்ஷன் பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னும் போது ஸோ ட்ரேட் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஈவன் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும்போதும் ஸோ நாங்கள் பிஃபோர் மார்க்கெட்டே வந்து 10:40க்கு ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி எடுத்தது. ஸோ 25,850 கால் ஆப்ஷனில் M5ஓட டைம் ஃப்ரேம் வச்சு வந்து எடுத்திருந்தோம். ஸோ எங்கே அப்படின்னா அரௌண்ட் வந்து 80.60 ஸோ இந்த ப்ரைஸில் வந்து எடுத்தோம். ஸோ இது முழுக்க ஸ்கேல்பருக்கான செட்டப். ஸோ இதில் 1 hour 2 hour எல்லாம் ஹோல்டெலாம் பண்ண முடியாது. நமக்கு தேவை 1 or 2 பார் மட்டும்தான். ஸோ 1 or 2 பார் தான் வந்து ரியாக்ஷன் கொடுப்போம். அதுவும் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கும். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆனால் ஸோ குரூப்லேயும் என்ன சொன்னோம் அப்படின்னா 15 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ ட்ரைல் பண்ணி க்ரீனில் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடிஎம் கான்செப்டில் கொடுத்த ட்ரேட். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிலோ த பிரேக் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஸோ டே வந்து பிரேக் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது நாளைக்கும் இருக்க தான் போகுது. சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ டேக்கே நடக்குது. ஸோ ஸ்கேல்பர் அப்படின்னா 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு 100 பாயிண்ட் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்பாட் மார்க்கெட்டே 100 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலை. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸ்பாட் லோ டு ஹை பார்த்திங்க அப்படின்னா 92 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் பாரை விட்டுருங்க. ஏன்னா ஃபஸ்ட் பாரில் வந்து அக்ரெசிவாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த 92 பாயிண்ட்ஸில் ஈவன் தோ ஐடிஎம் ப்ரீமியம் அப்படின்னாலும் ஸோ தேர் இஸ் நாட் அ குட் மொமெண்டம். ஓகேங்களா. ஸோ 800 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொத்தமாக அரைச்சி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேவோட போஸ்ட் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸோ கன்சாலிடேஷன் வந்து முடிச்சிருக்குங்க. ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் லோவர் ஹை ஆர் ஹையர் ஹையில் நமக்கு ஒரு ட்ராகன் ஃப்ளைட் டோஜி லைக் இதுக்கு பேர் தான் ட்ராகன் ஃப்ளைட் டோஜி. ஓகேங்களா. ஸோ அதை வந்து சப்போர்ட்டில் பார்க்குற கேண்டில். ஸோ ஓகேங்களா. சப்போர்ட்டில் பார்க்குற கேண்டில் வருதோ ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ வீ கேன் எக்ஸ்பெக்ட் ஷார்ட் செல். ஸோ செல் மட்டும்தான் எதிர்பார்ப்போம். ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து இப்போ நடந்திருக்கா, அதாவது ஹை லோ லோவர் ஹை லைக் அந்த மாதிரி தான் இப்போ எடுக்கணும். இது லோவர் ஹை தான். ஸோ லோவர் ஹையில் ஸோ உங்களுக்கு ஒரு இண்டிசிஷன் பார், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸை கீழே வந்து புஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி இருக்குன்னா ஸோ கீழே வந்து புஷ் பண்ணி ஹையரில் க்ளோஷர் கொடுத்துருப்பான். ஸோ மோஸ்ட்லி அது ரெட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது அந்த மாதிரி இடத்துல நமக்கு அந்த மாதிரி இழுத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஸோ அங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா செல் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ லைக் இந்த மாதிரி இது வந்து ஹையர் ஹை சினாரியோ, ஹையில் இருக்க சினாரியோவில் நமக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா இட்ஸ் அ சைக்காலஜிக்கலி ட்ராப்டு. ஸோ அப்படின்னும் போது அங்கேருந்து ரெட் மட்டும்தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி ப்ராபபிலிட்டிஸ் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் நமக்கு ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து லைக் ட்ரெண்ட் லைன் மாதிரி அதை மேலே உடைக்கிற மாதிரி உடச்சி காமிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி என்னோட லாஸ்ட் டேயோட ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே அங்கேருந்து லோவர் ப்ரைஸஸை க்ரியேட் பண்ண தான் ஹை ப்ராபபிலிட்டிஸ். ஸோ அது அப் டு நீங்கள் எந்த கேப். ஓகேங்களா. அந்த கேப் ஃபில்லிங் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேப் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஃபில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் நடக்குது அப்படின்னா ஸோ அதை விட லோவர் ப்ரைஸஸ் வருது அப்படின்னும் போது ஸோ மேக்ஸிமம் இந்த லோ வந்து அவங்க எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் வந்து 360 பாயிண்ட்ஸ் அப்படின்றது லோவர் ப்ரைஸஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ண இண்டெக்ஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ட்ரேட் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் வந்து எடுங்க.